நீங்கள் அது மொத்தமாக இல்லை கடந்த இப்போ 13 தொகுதி நாங்கள் போட்ட வீடியோவும் பாருங்கள். அதில் யாருக்கும் நாங்கள் சப்போர்ட்லாம் பண்ணியிருக்க மாட்டோம். கள ஆய்வு என்ன சொல்லுதோ அதை தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறோம். அதை பொறுத்து தான் நம்ம தேர்தலை பார்க்குறோம். இந்த 3 முனை போட்டி 4 முனை போட்டி வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். நீங்கள் எல்லாருமே இப்போ தாவேக்கா வந்து தனியாக நிற்குது, தனியாக கூட்டணி அமைக்குதுன்றீங்க. யாருக்கு தெரியும், நீங்கள் ஜனவரிக்கு மேலே அது வந்து கொள்கையை மாற்றி அவங்களுடைய அதாவது ஒரு வாக்கியம் ஒன்று இருக்குது, மக்களும் நீங்களும் நானும் தான் அதை வந்து அடிக்கடி பார்ப்போம். அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. தொண்டர்கள் வந்து நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் நினைப்பீங்க அவங்களுக்கு வேணும்னா ஒரு கூட்டணி அமைச்சிருப்பாங்க, அவங்களுக்கு வேணான்னா அந்த கூட்டணியை எடுத்துடுவாங்க. அதனால் கள ஆய்வை தான் பேசுகிறோம், நாங்கள் யாரையும் சார்ந்து பேசலை. 4 முனை போட்டியாக இருந்தால் வெள்ளிவாக்கம் தொகுதியை வந்து பார்த்திங்கன்னா திமுக வெற்றி பெறுவாங்க. 3 முனை போட்டியாக இருந்தால் அதிமுக தாவேகா கூட்டணி கண்டிப்பாக வெல்லும். நாம் தமிழரும் அவங்களுடைய 3வது இடத்த வந்து இந்த இடத்துல தக்க வைப்பாங்கன்றதை உறுதியாக சொல்கிறோம். இப்படி தான் நம்ம வெள்ளிவாக்கம் தொகுதியை பார்க்குறோம். நன்றி திரு சத்யா. சத்யா அவர்கள் திரும்ப என்னென்னா, நாங்கள் யாரும் சாராத ஒரு விஷயங்களை அடிப்படையாக எடுத்துகிட்டு வரோன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட்டில் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, திமுக வெற்றி பெறும்னு சொன்னால் நீங்கள் திமுக ஆதரவாக செய்கிறீங்க அப்படின்றாங்க. இல்லைங்க, இந்த இடத்துல நாம் தமிழர் தக்க வைக்குங்கன்னு சொன்னால் இல்லை நாம் தமிழருக்கு ஆதரவாக நீங்கள் செயல்படுறீங்கன்ற அது நீங்கள் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து நாங்கள் அந்த தொகுதி வந்து திமுகவோ இல்லை தாவேக்காக்கோ இல்லை அதிமுகவோ ஆதரவாக சொல்கிறோன்னா எந்த தொகுதியை சொல்கிறோமோ அந்த தொகுதிக்கான டேட்டாவை வந்து உங்களுக்கு சொல்கிறோம். அதை நாங்கள் பார்த்து தான் சொல்கிறோம். ஏன்னா ஓட்டு எண்ணிக்கையை வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரிவிக்கணுன்றதுனால அதை பார்த்து சொல்கிறோம். அந்த டேட்டாவை நீங்கள் நாங்கள் சொல்கிற டேட்டாவில் எதுவுமே தவறு இருக்காது. நாங்கள் டேட்டாலாம் எடுத்து அது இல்லாமல் கள ஆய்வு பண்ணி தான் நாங்கள் இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு சொல்கிறோம்.